அது எதுவுமே புத்த தர்மம் சார்ந்தது அல்ல. அப்போ புத்த தர்மம் என்றால் நீங்க எங்கே இருந்தாலும் நீங்க எங்கே இருந்தாலும் இந்த உலகத்துல நீங்க எங்கே இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் அதை உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். நீங்க கேட்க வேண்டியது சத்தியம் என்ன, நீங்க கேட்க வேண்டியது சத்தியம் என்ன, சத்திய தர்மம் என்ன அப்படின்றத நீங்க சத்திய தர்மத்தினூடாக கேட்டு தெரிஞ்சு கொண்டீங்க சொன்னா, தெரிஞ்சு கொள்வதற்கு பெயர் சத்திய தர்மத்தை கேட்டு தெரிஞ்சு கொள்வதனால அதை எங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ சுத்தவத் ஆரிய சாவகருக்குத்தான் இந்த சத்திய தர்மம் என்ன அப்படின்றது தெரியும். அப்போ அவர் சுத்தவத் பாவிக்கு வரணும், சத்திய தர்மம் என்ன அப்படின்றத கேட்கணும். கேட்டு தெரிஞ்சு கொண்டா அவருக்கு இதை புரிஞ்சு கொள்ள முடியும். எங்கேயும் இருப்பது கிடையாது, நாங்க எல்லாமே நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ நினைப்பிலிருந்து மேலத்தான் இந்த சத்திய தர்மம் போதனை செய்யப்படுகிறது. அப்போ நினைப்பிலிருந்து மேலும் போது நாங்கள் உலகை வெல்வோம், மரணத்தை வெல்வோம். அப்ப இதற்குத்தான் இந்த சத்திய தர்மம் போதனை செய்யப்பட்டது. அப்ப இது பொதுவா எல்லாத்துக்குமே பொதுவானது, எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. இது ஜாதி மத பேதம், இன பேதம், மொழி பேதம் அப்படின்றது எங்கேயுமே அப்படி ஒண்ணு கிடையாது. எல்லா மனிதனுக்கும் பொதுவானது. அது எல்லா இந்த உலகில் எங்கே இருந்தாலும், எந்த மூலையில் இருந்தாலும் அவருக்கு இந்த சத்திய தர்மத்தினூடாக மன நிம்மதியாக, மன மகிழ்ச்சியாக, மன ஆறுதலாக எல்லாம் கடந்து சத்தியத்தோடு அவர் இணைந்து வாழ முடியும். புரிஞ்சுதானேங்க? புரிஞ்சுதுங்க ஐயா. ஐயா, இப்போ உலகத்துல இருக்கிற பொருள் எல்லாமே ஒவ்வொரு கணமும் அழிந்து கொண்டும் உற்பத்தி ஆகி கொண்டும் இருக்கிறது, சரிங்களா? அப்படி இருக்கும்போது அது எப்பவுமே நிரந்தரம் இல்லை. அதை நம்ம பிடிச்சுக்கிட்டு வாழ்ந்தாதான் தீயில சாகுற மாதிரி, அதாவது பயத்துல வாழ்ற மாதிரி ஆயிடும். பற்று இல்லாம அந்த பொருள் நம்மளதே, அம்மா என்னுடையது, அப்பா என்னுடையது என்று பிடித்து கொள்ளாமல் அவங்க உலகத்துல இருப்பாங்க. அவங்க மேல பற்றோ ஒரு ஆர்ப்பரிப்போ இல்லாம ஒவ்வொரு கணமும் எல்லாமே அழிந்து கொண்டே போகிறது. அதனால பற்றில்லாம வாழ்வதுதான் தர்மப்படி வாழ்வது என்று அர்த்தம். புரிகிறது ஐயா? இப்போ இப்போ இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிறது, நான் எங்க இருக்கேன்? இதுல கை நானா, கால் நானா, மனம் நானா அப்படின்னு பார்க்கும்போது, உள் திரும்பி பார்க்கும்போது இங்க நானுங்கிறது எங்கேயுமே இல்லை, எதுலையுமே இல்லை. நானே இல்லாத போது உலகத்தில் இருக்கிற பொருட்களும் இல்லை. இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையில எல்லாம் இருந்தாலும் பற்று இல்லாம வாழணும், அதுதானே ஐயா? அது இப்ப நாங்க நினைக்கிறது எங்கேயும் இல்லை. இதைத்தான் இந்த நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நாங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை. நாங்கள் எல்லாமே இன்னைக்கு நினைச்சு கொண்டு தான் இருக்கோம். உலகத்துல எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறோம். அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, வீடு இருக்கு, பணம் இருக்கு, பங்களா இருக்கு, காசு இருக்கு, வாகனம் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கோம். அப்ப நினைச்சு கொண்டிருக்கிற எதுவுமே தான் எங்கேயுமே இல்லை. அப்போ அந்த நினைப்பு என்பது தான் மாயை, மனதின் மாயை. இதுக்கு பேர் தான் கற்பனை. அப்ப அந்த பென்டசி கற்பனையில தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப நினைத்து கொண்டு எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்குன்னு சொல்லி நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம். அப்ப இதுக்கு பேர் தான் சொன்னார், சித்தேன நியதி லோகோ சித்தேன பரிகசதி என்று. மனதால் உருவாக்கப்பட்ட உலகம், எண்ணங்களால் உருவாக்கப்பட்ட உலகம், அது உண்மை என நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ இதுதான் கற்பனை. அப்போ இது எப்படி உருவானது, எங்கே ஆரம்பிச்சது, இது ஆரம்ப நிலை என்ன அப்படின்றத இந்த சத்திய தர்மத்தினதாகத்தான் அவருக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி இல்லாட்டி அவருக்கு இதை தெரிஞ்சு கொள்ள வாய்ப்பு இல்லை. கல்யாண மித்ரவின் செய்தியில் சத்தர்ம சிரவணையில் சத்திய தர்மத்தை கேட்டு அவர் இதை தெரிஞ்சு கொள்வாராக இருந்தால் அவருக்கு அவர் தெரிஞ்சு கொள்ளும் விஷயம் என்னன்னு சொன்னா, மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அப்போ மனசுல தான் எல்லாமே நாங்க பிடிச்சு கொண்டிருக்கோம், வெளியில எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கோம்னு சொன்னா,
அப்போ இது உருவான விதம், இந்த மனம் உருவான விதம் பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொண்டாதான் மனதிலே நாங்க பிடிச்சு கொண்டிருக்கிறத, மனதளவில் நாங்க வச்சு கொண்டிருக்கிறத எங்களால விட முடியும். அப்ப நாங்கள் விடுவது இங்கே என்று ஒன்று இல்லை. அது சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு அது விடப்படுகிறது, கைவிடப்படுகிறது. இதுக்கு பேர் தான் ஏத்தும் பட்டிச்ச சம்பூதா ஏத்து பங்கா நிருஜ்யதி. காரணம் அதன் பலன். காரணம் தெரியாம தான் நாங்கள் பலன் என்ற துஷ்டியில மாட்டிக்கொண்டிருக்கோம், காரணத்தை பத்தி புரிஞ்சு கொள்ளாதனால. அப்போ துஷ்டிகள் இன்னைக்கு மாட்டிக்கொண்டிருக்கோம், எல்லாம் இருக்கு, நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கோம். அப்போ காரணத்தை பற்றி நாங்கள் புரிஞ்சு கொண்டா அந்த காரணம் தான் இந்த மனம் உருவான விதம். இப்போ இதை பற்றி நாங்கள் புரிஞ்சு கொண்டா அப்போ அதுல இருந்து எங்களுக்கு மீளல் என்பது நடக்குது. மீளல் என்பது நாங்கள் நினைச்சு செய்ய முடியாது, அது தானாக நடப்பது. அந்த காரணம் அதன் பலன் என்ற காரணத்தை புரிஞ்சு கொண்டதன் பிறகு இந்த பலன் என்ற துஷ்டியிலிருந்து நாங்கள் மீள்வோம். அப்ப இந்த வழியைத்தான் கூறுகிறார்கள். அப்போ காரணமாக வந்ததுதான் உற்பத்தி நிலையங்கள், சென்சர்கள், கண், காது, மூக்கு, நாக்கு, உடல். இந்த 5 உற்பத்தி நிலையங்கள். இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் நாங்க வெளியில் மாமரம் என்று சொல்றோம். மாமரம் என்பது ஒரு எண்ணம், அது வெளியில் இருக்கும் ஒன்று கிடையாது. அப்ப இதை பற்றி அவர் நன்றா விமர்சிச்சு பார்க்கணும். இந்த மாமரம் எப்படி உருவானுச்சு, எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத அவர் விமர்சிச்சு பார்த்தா தான் மாமரம் என்பது அவருக்கு புரியும். இது ஒரு எண்ணம் தான், இது வெளியில் இருக்கும் ஒண்ணு கிடையாது அப்படின்றது இது அவருக்குள்ளேயே உணரக்கூடியது. அவரா அதை உணரணும், அவருக்குள் இந்த விமர்சனம் நடக்கணும், அவர் இதை கையாளணும். நடைமுறை அனுபவத்தோடு அவர் பார்க்கணும். அப்போ இந்த விமர்சனத்தினூடாக, இந்த தேடுதலினூடாக அவருக்குள் இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள வாய்ப்பு அங்கேதான் இருக்கு. புரிஞ்சு கொள்ள முடியாது இந்த விமர்சனம் இல்லாம, அந்த தேடுதல் இல்லாம, அந்த சத்தியத்தை பற்றின ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு பண்ணாம எங்களுக்கு இத எங்களால உணர முடியாது, சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்ப அவரு மாமரம் இது எப்படி உருவானுச்சு? இன்னைக்கு எங்களுக்கு மாமரம் இருக்கு தானே, மாமரம் இருக்குன்னு சொல்லி நாங்க மாமரம் இருக்கு, அதுல மாம்பழம் இருக்கு, இது நல்ல சுவையான மாம்பழம், இது நல்ல இனிமையான மாம்பழம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பெரிய மாம்பழம் அப்படின்ற கதை எல்லாமே அந்த மாமரம் உருவானதுனால வந்த கதை தான் அது எல்லாமே. மாமரம் எங்க உருவானுச்சு, எப்படி உருவானுச்சுன்னு அவரு அந்த விமர்சனத்துக்காக, இந்த ஆராய்ச்சியினூடாக அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொன்னா, இது எல்லாமே எங்கேயும் இருந்தது கிடையாது, வெளியில் எங்கேயும் இருப்பது கிடையாது, இது இந்த சென்சர்கள் 5ம் ஒன்றாக இணைந்தது. கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்கிற இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் இணைந்த ஒரு எண்ணம் தான் அப்போ மாமரம். அப்போ இது வெளியில் இல்லை அப்படின்னு சொல்லி சத்தியத்தை அந்த விமர்சனத்தினூடாக, அந்த ஆராய்ச்சியினூடாக அவர் கண்டுபிடித்தால், அப்ப அந்த கண்டுபிடித்தலினூடாக அவர் அது வெளியில் இல்லை என்ற சத்தியத்தை அவர் உணர்கிறார் அங்கே. அப்ப அந்த மீளல் என்பது அதுதான், அந்த உணர்வுக்கு பெயர் தான் மீளல். அப்ப அந்த உணர்கிறார் என்றால் சத்தியத்தை தான் அவர் உணர்கிறார். அது வெளியில் இல்லை, இது உண்மையிலேயுமே வெளியில் இல்லை, இது வெறும் எண்ணம், அது வெளியில் இல்லை, இது மனதில் தான் இருக்கு என்ற சத்தியத்தை அவர் உணர்கிறார் என்றால், அப்ப அந்த உணர்வுக்கு பேர் தான் ஞானம். சத்தியத்தை உணர்கிறார், சத்திய ஞானம் என்பது தான். அப்போ அந்த ஞானத்தின் வழியாகத்தான் தெரியுது. அப்போ மாமரம் இது அழகான மாமரம், இது பெரிய மாமரம், இது இனிமையான நல்ல சுவையான மாம்பழம். அந்த கதை எல்லாமே அந்த கதைக்கு பலம் இல்லாமல் பலம் இழந்து போகும். இந்த மாமரம் உருவான விதம் பற்றி அவர் விமர்சனத்தினூடாக, ஆராய்ச்சியினூடாக கண்டுபிடிச்சா மட்டும்தான் அது எல்லாமே நடக்கும். அப்போ இதுதான் அந்த மனம் உருவான விதத்தினூடாக இந்த ஆச்சரியம் மிக்க சத்திய தர்மம் இங்கேதான் வெளிவருகிறது, இங்கேதான் ஆரம்பிக்குது. அந்த ஆரம்பத்திலிருந்து நாங்கள் இதை சரி செஞ்சுக்கிட்டு வரணும், ஆரம்பத்திலிருந்து நாங்கள் அதை கிளியர் பண்ணிக்கிட்டே வரணும். கிளியர் பண்ணத்தான் அது எங்களுக்குள் பதியும். சத்தியம் என்பது எங்களுக்குள் பதியும். நாங்க சத்தியத்தை எங்களுக்குள்ள பதிய வைக்க முடியாது, அது எங்களுக்குள் பதியணும்.
அப்ப நாங்க என்னத்தை பார்க்கணும்னு சொன்னா சத்தியத்தை பார்க்கணும். மாமரம் எப்படி உருவானுச்சு, அது எங்கே ஆரம்பிச்சிச்சு என்ற அந்த ஆராய்ச்சியில் நாங்கள் ஈடுபட வேண்டியிருக்கு. இந்த ஆராய்ச்சி பணி பண்ணத்தான் அந்த சத்தியத்தை எங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். அதுதான் வித்யா உதப்பாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார். சக்கும் உதப்பாதி, சத்தியத்தை கண்டால் தான் எங்களுக்கு சத்தியத்தை காணும் கண்ணை திறந்து பார்த்தா தான் எங்களுக்கு சத்தியம் தெரியும். அப்போ அதுக்கு பேர் தான் சத்தியத்தை பார்க்கும் கண் என்றால் அதுதான் இந்த சக்கு. சத்தியத்தை காண வேண்டி இருக்கிறது. கண்டா தான் அவருக்கு இதை காண, அந்த சத்தியத்தை, அந்த அறியாமையிலிருந்து அறிவியலுக்கு அவர் வர முடியும். இந்த வித்யா இந்த அறிவியலை அவரை பெற்றுக்கொள்ள முடியும். அதை அவர் உணரணும். இந்த உணர்தலினூடாக இங்கே அந்த மீளல் என்பது இங்கே தான் நடக்குது. அந்த மீளல் என்பது அவர் நினைச்சு செய்யற காரியம் ஒன்றும் கிடையாது. அவரால் நினைச்சு இதை நான் மீளணும், இதுல இருந்து விடுதலை அடையணும் அப்படின்ற அப்படி ஒண்ணு அவரால் செய்ய முடியாது. அவரால் செய்ய முடியும் ஒரே ஒரு விஷயம்தான், அதுதான் சத்தியம் பற்றின விமர்சனம், அந்த ஆராய்ச்சி பண்றது. அப்போ அந்த ஆராய்தலினூடாக அவருக்கு அந்த மீளல் என்பது நடக்குதுன்னு சொன்னா, மாமரம் என்பது வெளியில் இருக்கும் ஒண்ணு கிடையாது, அது மனதில் இருக்கும் ஒரு எண்ணம், அது வெளியில் எங்கேயும் இல்லை. அப்ப அவருக்குத்தான் இந்த உணர்வு, இந்த சத்திய ஞானம் என்பது இங்கே உருவாகுது. இப்போ சத்திய ஞானத்தினூடாகத்தான் அவருக்கு இப்போ மாமரம் பற்றின எண்ணங்கள் எல்லாமே வெறும் எண்ணங்கள் தான். வெளியில் இருக்கும் கதை ஒன்றும் கிடையாது. வெளியில இது இனிமையானது, இது அழகானது, இது சுவையானது, எல்லாமே கற்பனை, ஃபேண்டசி, இது எல்லாமே கற்பனை. அப்போ நாங்க அந்த கற்பனை உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதான் அந்த சித்தேன நியத்தின் நோக்கம் என்று கூறினார். அப்போ கற்பனையிலிருந்து எங்களால மீள முடியும். அப்பதான் கற்பனை ஆரம்பிக்கும் போது இது எங்கே ஆரம்பிச்சது, எப்படி உருவானுச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சாதான் எங்களுக்கு இந்த கற்பனையிலிருந்து, இந்த ஃபேண்டசியிலிருந்து மீள முடியும். அப்படி அதை சரியா கிளியர் பண்ணி கொண்டு வந்தாதான், ஆரம்பத்துல இருந்து நாங்க சரியா பிடிச்சாதான், இந்த பாம்பை கழுத்தை பிடிச்சாதான் எங்களுக்கு பாம்பு கிட்ட இருந்து எங்களால் தப்பிக்க முடியும். பாம்பின் வாலை நாங்க பிடிச்சா அது எங்களை தீண்டிரும். சத்தியம் என்பது இது போல, நாங்கள் கழுத்தை பிடிப்பது போல சத்தியத்தை பிடிக்கணும். வாளை பிடிப்பது போல சத்தியத்தை பிடிக்க போனா அதனாலேயே அவருக்கு தீண்டுதல் என்பது, பாம்பு அவரை தீண்டுவதை போல சத்தியமும் அவருக்கு கிடைக்காம போயிடும். ஏன்னா இது எங்கேயுமே பிடிக்கவே, பிடிக்க வேண்டிய இடம் தான் இந்த மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அந்த இடத்துல பிடிச்சாதான் அவருக்கு இது எல்லாமே கிளியர் ஆகி கொண்டு வரும். புரிஞ்சது தானேங்க? புரிஞ்சுதுங்க ஐயா. திருவன் சரணம். திருவன் சரணம். ஆமாங்க, திருவன் சரணம். அப்போ இதுதான் அந்த சுத்தவத் ஆரிய சாவக்கர் என்பவர் இங்கதான் ஆரம்பமாகிறார். இந்த கல்யாணமித்தவின் செய்தியில் சத்திய தர்மத்தை கேட்கிறார். கேட்டு அவர் தெரிஞ்சு கொண்டு இதை ஆராய்ந்து பார்க்கும்போது, அப்போ அம்மா என்றாலும் சரி, இப்போ பிறந்த ஒரு பெஞ்சு குழந்தைக்கு ஒன்றும் இருக்கல, எதுவும் இருக்கல. அப்போ அம்மா என்பவர் இந்த சத்தமும் வர்ணமும், கண்களுக்கு தெரிந்த வர்ணம், காதுக்கு கேட்ட சத்தம், அது இரண்டும் இணைஞ்சதுனால அம்மா இருக்கிறார், அம்மா இருக்கிறார், அம்மா இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு அந்த குழந்தையின் மனதுல உருவானுச்சு. அதுக்கு முதல்ல அப்படி ஒரு உணர்வு அந்த குழந்தையின் மனசுல உருவாகல. அப்படி ஒண்ணு அங்க கிடையாது, அப்படி ஒண்ணு இருக்கல. அப்போ அந்த உணர்வு அங்க உருவாகாத வரைக்கும் அங்கே அந்த பிரபாஸ்வரம், மனம் தூய்மையான நிலை, பாலை போல பசுமையான நிலையில அந்த மனம் இருந்துச்சு. அப்போ எதையுமே அந்த குழந்தைக்கு அங்கே எதுவுமே உருவாகி இருக்கல. அப்போ அந்த உணர்வினூடாக வெளியில் இருக்கிறார், அம்மா இருக்கிறார் என்ற உணர்வினூடாக, அந்த உணர்வின் வழியாக அம்மா பிறக்கிறார். அதுதான் அந்த அம்மா என்ற உணர்வின் வழியாகத்தான் அந்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறப்பது அம்மா என்ற எண்ணத்தில் தான் அப்ப குழந்தை பிறக்குது. அம்மா இருக்கிறார் என்ற உணர்வு தொடங்கியது எப்போ தொடங்கியதோ அப்போதான் அந்த குழந்தை பிறக்கிறது. அந்த உணர்வில் தான் குழந்தை பிறக்கிறது. அப்போ தாயின் வயிற்றில் பிறந்தது அல்ல பிறப்பு,
தாயின் வயிற்றிலிருந்து குழந்தை பிரசவமானது அல்ல பிறப்பு. வெளியில் கண்ணும் காதும் இணையும் போது அது வெளியில் இருக்கிறது என்று உணர்ந்தது. எப்போ உணர்ந்ததோ அப்போதான் அந்த குழந்தை பிறக்கிறது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இது எங்களுடைய குருநாதர் அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள். அப்போ இந்த உணர்வில் தான் நாங்க இன்னைக்கு பிறந்து கொண்டிருக்கோம். நாங்க கண்ணை மூடிக்கொண்டு காதை மூடிக்கொண்டு சென்சர்கள் எல்லாத்தையும் இயங்க விடாம வைத்துக் கொண்டிருந்தாலும் உலகத்தை நாங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த உணர்வில் நாங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இன்னைக்கு இருக்கிறோம். அப்போ உலகம் இருக்கிறது என்ற உணர்வில் வாழும் மனிதர்கள் எல்லாமே இந்த ஆன்மா என்ற துஷ்டியில் தான் இருக்கிறார். அப்போ 5 சென்சர்கள் இயங்காவிட்டாலும் ஒரு சென்சர் இயங்கினாலும் அந்த சென்சரின் வழியாக அவர் உலகத்தை உணர்கிறார். பொதுவாக நாக்குக்கு உணரும் சுவையை எடுத்துக்கொண்டால் இந்த சுவையினூடாக அவர் உலகத்தை உணர்கிறார். நாக்குக்கு உணரும் சுவையினூடாக அவருக்கு வர்ணமும் வர்ணம் உலகம் இல்லை என்றாலும், சத்த உலகம் இல்லை என்றாலும், மூக்கு உடல் என்ற சென்சர்கள் இயங்கவில்லை என்றால் இந்த நாக்குக்கு உணரும் சுவை என்ற இந்த சென்சரின் வழியாக அவர் உலகத்தை உணர்கிறார். அந்த உலகம் இருக்கிறது என்ற உணர்வுக்குள் அவர் இருக்கிறார். அப்போ அவர் இருப்பது ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ள. அப்போ இந்த சென்சர்கள் 5ம் இயங்காவிட்டாலும் ஒரு சென்சர் இயங்கினாலும் அந்த ஒரு சென்சரினூடாக அவர் உலகத்தை உணர்கிறார். அவர் இருப்பது ஆன்மா என்ற திருஷ்டியில. அப்போ இதே போலத்தான் எல்லா சென்சர்களும் எல்லா உற்பத்தி நிலையங்களும் இதே போலத்தான். இந்த சென்சர்களால் உருவான உலகத்தை தான் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறது என்று உணர்கிறோமே தவிர நிஜமாக இருக்கும் உலகம் ஒன்று கிடையாது. அப்போ இந்த சத்தியத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்வதனூடாக இந்த உணர்வு இந்த அதிர்வு பெற்ற உணர்வு இருக்கிறது என்ற உணர்வு பெற்ற உணர்வு, அதிர்வு பெற்ற உணர்வு, இந்த அதிர்வு அடையாத சுபாவத்தை அடைகிறது. அதிர்வு பெற்று கொண்டிருந்த அதிர்வுக்குள்ளாகி இருந்த அந்த உணர்வு அதிர்வற்ற சுபாவத்தை அடைகிறது. இதற்கு பேர் தான் அணுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு வந்த சுபாவம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இப்போ நாங்கள் இந்த சென்சர்கள் 5 உற்பத்தி நிலையங்களின் காரணமா அது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்க இன்னைக்கு நினைச்சு பிரிச்சு கொண்டிருக்கோம். அந்த பிரிப்பினூடாக அந்த உணர்வினூடாக நாங்க பிரிச்சு கொண்டிருக்கோம். இப்ப உணர்வு நாங்கள் எங்கே ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சு கொண்டாதான் அந்த உணர்விலிருந்து எங்களுக்கு மீள முடியும். அப்போ அதுக்கு பேர் தான் துஷ்டி, ஆன்மா என்ற துஷ்டி. அதுக்கு பேரு சக்காய துஷ்டி. அந்த துஷ்டியிலிருந்து மீண்டால்தான் அப்ப வெளியில் இருக்கு எல்லாம் இருக்கிறது அந்த எண்ணங்களில் இருந்து எங்களுக்கு மீள முடியும். அப்போ அந்த சமிக்கையிலிருந்து எங்களுக்கு மீள முடியும். அப்போ எதுக்கு பேர் தான் மனதில் இருந்து மீளும் வழி என்று எங்களுடைய குருநாதர் அவர்கள் போதனை செய்தார்கள். அப்போ துஷ்டியிலிருந்து மீண்டால்தான் எங்களுக்கு சமிக்கையிலிருந்து மீள முடியும். அதாவது ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீண்டால்தான் ஆன்மா என்ற சமிக்கையிலிருந்து எங்களுக்கு மீள முடியும். அப்போ உலகம் எங்கே உருவானுச்சுன்னு தெரிஞ்சு கொண்டாதான் எங்களுக்கு உலகத்திலிருந்து மீள முடியும். உலகம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி நாங்கள் உண்மையை தெரிஞ்சு கொண்டால்தான், சத்தியத்தை நாங்கள் புரிஞ்சு உணர்ந்தால்தான் அதிலிருந்து எங்களுக்கு மீளல் என்பது இங்கே நடக்கிறது. இந்த சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ நாங்க எல்லாமே இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவான உலகத்தை தான் உண்மையை நம்பி நினைச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம். இது உண்மையாக பார்க்க போனா உண்மையிலேயுமே எங்கேயும் இருப்பது கிடையாது. கண்ணை மூடிக்கொண்டு காதை மூடிக்கொண்டு மூக்கு நாக்கு உடல் என்ற சென்சர்கள் எல்லாத்தையும் இழந்துட்டா அது ஒரு மெஷினை போலத்தான். அது ஒரு விறகு கட்டையை போல. விறகு கட்டைக்கு உலகம் ஒண்ணு இருக்குதா? இல்ல. இந்த உடல்ல மூச்சு நின்றுச்சுன்னு சொன்னா அது விறகு கட்டையை போல. விறகு கட்டைக்கு எல்லா சென்சர்கள் இருந்தாலும் அது ஒரு விறகு கட்டையை போல என்றால் அதுக்கு ஒரு உணர்வு கிடையாது. அப்படி ஒரு உணர்வு அங்கே இல்லை. அப்ப அந்த உணர்வு ஒண்ணு அங்கே இல்லைன்னு சொன்னா அப்ப உலகம் ஒண்ணு இருக்குதா? அந்த விறகு கட்டைக்கு உலகம் ஒண்ணு இருக்குதா? இல்ல. அப்படி ஒரு உலகம் இல்ல. நாங்க நினைச்சு கொண்டிருப்பதனால உலகம் இருக்கே தவிர அந்த விறகு கட்டைக்கு இந்த சென்சர்கள் எல்லாமே செயல் இருந்துருச்சுன்னு சொன்னா, மூச்சு நின்றுச்சுன்னு சொன்னா இது வெறும் ஒரு மெஷினை போல, இது ஒரு இயந்திரம் போல, இது அந்த டெட் பாடியை போல. அதை தீயில வச்சு நாங்க கொளுத்திடுறோம், பின்னாடி குழியை வெட்டி புதைச்சிடுறோம். அப்ப அதுல வேலை இல்லை, அவ்வளவுதான். அப்போ இந்த சென்சர்கள் இயங்குறதுனாலதான் அப்ப அதுக்குள்ள உருவானது எல்லாமே வெளியில் இருக்குன்னு சொல்லி நினைச்சு கொண்டு அந்த நினைப்புல தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப இதுதான் உண்மை இல்லை, இதுதான் கற்பனை. அப்போ இது மூச்சு நின்றுச்சுன்னு சொன்னா இந்த சத்தியத்தை புரிஞ்சு உணர்ந்தவருக்கு அந்த மூச்சு நின்றது போலத்தான்.
இது சென்சர்கள் இயங்குது. ஆனால் இதற்குள் உருவான ஒருத்தர் இல்ல, எங்கேயும் இல்ல, ஏதும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்போ வழக்கம் போல எல்லா செயல்பாடுகளும் நடக்கும். வழக்கம் போல எல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்கு. அஹ் குடும்பத்துல இருக்கும்போது அவர் தொழிலுக்கு போவார், வியாபாரம் செய்வார், பிள்ளைங்களை கவனிப்பாரு, குடும்பத்துக்கு தேவையானதை செய்வார், எல்லாமே செய்வாரு. ஆனால் இதற்குள் உருவான ஒருவர் இல்லாம சென்சர்கள் இயங்கும், ஈடுபாடு நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆனால் அந்த மெஷினை போல, அந்த டெட் பாடியை போல இவருக்குள் ஒரு உணர்வு இல்லாம, உணர்வற்ற சுபாவத்தில் எல்லா செயல்பாடுகளும் நடக்கும். இதுதான் சத்தியத்தை புரிந்து கொண்டவரின் சுபாவம். அப்ப இந்த வழியை தான் நாங்க போறோம், இந்த வழியில தான் நாங்க பயணிக்கிறோம். சத்தியத்தை நாங்கள் மனம் உருவான விதம் பற்றி புரிஞ்சு கொள்றோம், தெரிஞ்சு கொள்றோம், புரிஞ்சு கொள்றோம். இதற்குத்தான் மனதிலிருந்து மீள, மனதிலிருந்து மீண்டதன் பிறகு அதுக்குள்ள வேல்யூ ஒண்ணு கிடையாது, மதிப்பு ஒண்ணு கிடையாது, பவர் இல்ல. பவரற்ற சுபாவத்துல நாங்க சத்தியத்தை புரிஞ்சு உணர்ந்து சாமானியமான முறையில எளிமையான வாழ்றோம். இதற்கு நாங்க காட்டுக்கு போகணுமா? இது எல்லாத்தையும் நாங்க விடணுமா? அப்ப அதுக்கு இல்ல, அப்படி ஒரு அவசியம் இல்ல. எதையுமே விடணும், காட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்ல. அப்படி ஒண்ணு பகவான் புத்தர் அவர்கள் சொல்லல. இந்த புத்தோத்பாத போதனைகள்ல அப்படி எங்கேயுமே நாங்க சொல்லல, நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போங்க, தியானம் பண்ணுங்க, கண்ணை மூடுங்க அப்படின்னு நாங்க சொல்லல. நாங்க சொன்னது இந்த மனம் உருவான விதம் பற்றினத நீங்க கேட்டு இதை விமர்சிச்சு பாருங்க. இந்த ஆன்மா உருவான விதம் பற்றி நீங்க கேட்டு நல்லா விமர்சிச்சு பாருங்க, நடைமுறையில கையாண்டு பாருங்க. உங்களுக்கு புரியும், நீங்க இருக்கிற உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, இல்ல உண்மையுமே நினைச்சு கொண்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள் உணர முடியும். அவருக்கு பேர் தான் சாந்தித்திக அகாலிக்க பசிக்கு ஓப்பனைக்க பச்சுப்பண்ண தர்மம் என்று கூறினார்கள் இதைத்தான். சாந்தித்திக தனக்குள் இது தனக்குள் இது உணரக்கூடியது, தான் உணரக்கூடியது. இதை நாங்க சொல்வதனால இல்ல, ஏற்றுக்கொள்ளாங்க. நீங்க பரிசீலிச்சு பாருங்க, நீங்க பரிசீலனை செய்து பாருங்க. அப்போ உங்களுக்குள் இதை உணர முடியும். அப்போ நீங்க உணர்ந்த சத்தியத்தை, ஒரு சத்தியத்தை உணர்ந்த பிறகு மனதில் மீளும் வழி என்பது அது நடக்கும். அப்ப நடக்கும் போது மனதில் இருந்து மீண்டிங்க சொன்னா, அப்போ அங்கேதான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடையுது. இது மனதில் நடக்கும் கதையிலிருந்து மனதிலிருந்து மீளும் போது அங்கேதான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடையும். வெறுமனே நாங்க வேற விகாரைகளை அமைத்து, மாபெரும் சிலைகளை அமைத்து அதுல ஒரு காலமும் புத்த சாசனத்தை முன்னேற்றித்த முடியாது, முன்னேற்றம் அடையாது. மனதில் இருந்து மீளணும், துன்பத்தில் இருந்து மீளணும். அங்கேதான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது. அப்படி ஒண்ணு இல்லாட்டி அதுக்கு பேரு புத்த சாசனம் கிடையாது. போர்வைக்கு இருப்பதனால அது புத்த சாசனம் அல்ல. அப்போ மனதில் இருந்து மீள நாங்க மனம் உருவான விதம் பற்றி தெரிஞ்சு கொள்ளணும். அம்மா எங்கே உருவானார், மாமரம் எப்படி உருவானுச்சு, இதை தெரிஞ்சு கொண்டாதான் எங்களுக்கு அதுல இருந்து மீள முடியும். மீளல் என்பதை நாங்கள் நினைச்சு செய்ய முடியாது. சத்தியத்தை நாங்கள் விமர்சிச்சு அதை ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பார்த்தா தான் மாணிக்கக்கல் தோன்றதுக்கு நாங்கள் குழியை வெட்டி அதை இறக்கி டோனா போயிட்டு அதை நிறைய கஷ்டப்பட்டு அதை நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில அதுல அந்த பயணத்துல அவங்க உயிரையும் இழக்க நேரிடும். அந்த மாதிரி ஒரு ஒரு பணையம் தேவை இருக்கு. பணைய வச்சுதான் போகணும். ஏன்னா இது சம்சார துன்பத்திலிருந்து மீளும் வழி இங்க இருக்கிறது. அது லேசான ஒரு விஷயம் கிடையாது, இலகுவா பிடிக்கிற முடியாத ஒரு விஷயம். அப்ப அத இந்த மாணிக்கக்கல் தோன்றதை போல நாங்க ரொம்ப ரொம்ப ஒரு கடுமையான பயணம் இருக்குங்க. அப்ப அது வீட்டுல இருந்து கூட செய்யலாம், நீங்க எங்க இருந்தாலும் அது உங்களுக்கு செய்யலாம். அதை செய்து பார்த்தீங்க சொன்னா உங்களுக்குள்ள இதை புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ அப்ப அந்த மாணிக்கக்கல்லை பெற்றுக்கொள்ளது போல, மாணிக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டதை போல இந்த சத்தியத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. சத்தியத்தை விட சிறந்த மாணிக்கம் ஒண்ணு இங்க எங்கேயுமே கிடையாது. உலகத்துல அப்படின்னு எங்கேயுமே இல்லை. எவ்வளவு பெரிய மாணிக்கக்கல்லா இருந்தாலும் அதையும் ஒரு நாளைக்கு நீங்க விட்டு விட வேண்டி வரும். ஆனால் சத்தியத்தை நீங்கள் பிடிச்சீங்க சொன்னா அந்த சத்தியத்தினூடாக, இந்த மாணிக்கத்தினூடாக உங்கள் இந்த சம்சார துன்பம் என்பது எல்லாமே அழிஞ்சு போகும். துன்பத்தில் நீங்க மேல்வீங்க,
பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து நீங்க விடுதலை பெறுவீங்க. மாபெரும் சுவையோடு, மாபெரும் இன்பத்தோடு உங்களால இனிமையான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். அப்ப இதுக்குத்தான் எங்களுடைய குருநாதர் அவர்கள் கால நேரம் பார்க்காம, நேரம் காலம் இல்லாம, இரவு பகல் பார்க்காம, கடுமையான ஒரு உழைப்பு, கடுமையான ஒரு போதனை, 24 மணித்தியாலம் எல்லா நேரமும் நடந்து கொண்டே இருக்கு. ஏன்? மனிதன் இருப்பது துன்பத்தில். அப்ப அவனுக்கு இந்த துன்பத்திலிருந்து மீளன் மாறினா ஒரே ஒரு வழிதான். ஏகாயனமாகோ அயம் பிக்கவே என்கிற இந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது இருப்பது இந்த புத்தோத்பாத போதனைகளில். அப்போ எங்களுக்கு இதை செய்து கொள்ள ஒன்றும் அவசியம் இல்லைங்க. எங்களுக்குன்னு பெற்றுக்கொள்ள ஒன்றும் இங்கே அப்படி ஒன்று தேவை, அப்படி ஒரு தேவை இங்கே எங்கேயுமே இல்லை. அப்போ எங்களால் முடிந்தது என்னன்னா சத்தியத்தை போதனை செய்வோம். அப்போ அதைத்தான் எங்களுடைய குருநாதர் அவர்கள் செய்கிறார். ஏன்னா மூச்சு நின்றுச்சுன்னா கதை போச்சு. அப்ப அது வரைக்கும் நாங்கள் செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்குன்னா, அது இந்த புத்த சாசனத்தை மறுமலர்ச்சி அடைய செய்ய வேண்டி இருக்கிறதுன்னு சொன்னா, அது சத்தியத்தை போதனை செய்வதுதான். தான் உணர்ந்ததை போதனை செய்கிறார். தான் கண்டதை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதனூடாக இன்னொரு மனிதனும், ஒரு மனிதன் தன்னுடைய துன்பத்திலிருந்து மீள்கிறார், விடுதலை பெறுகிறார், விமோச்சனம் அடைகிறார். அதுதான் சிறந்த மாணிக்கம். இதைவிட சிறந்த பொக்கிஷம் மாணிக்கம் உலகிலே எங்கேயுமே கிடையாது. அப்போ அது இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குன்னு சொன்னா, அது தமிழ்ல நீங்க கேட்கறீங்கன்னு சொன்னா, அது நீங்க நீங்கள் நீங்கள் வெறும் பாக்கியவான். நீங்க பெரும் மாபெரும் புண்ணியம் செஞ்சிருக்கீங்க. இந்த சத்திய தர்மத்தை கேட்ப பாக்கியம் பெற்றிருக்கீங்க. அப்படி இல்லாட்டி இது இன்னைக்கு உங்களுக்கு கேட்காது. ஆமா, அது இல்லாட்டி அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இன்னைக்கு கேட்காது. அப்ப இந்த பயணத்தை நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னா ஆச்சரியம், அற்புதம். அப்போ துர்லபமான மனித பிறவி, துர்லபமான சத்திய தர்மம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கொண்டு அதை நாங்க விமர்சிச்சு பார்த்து நடைமுறையில கையாளும் போது அவ எல்லாமே எண்ணங்கள் மனசுல தான் இருக்கு. கற்பனையில தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப அந்த கற்பனையில இருந்து மீண்டுட்டா மன மகிழ்ச்சியா, மன நிம்மதியா, சந்தோஷமா வாழ முடியும். பிரச்சனை இல்லை, தீ இல்லை. தீ இல்லை, தீ வெந்து கொண்டது. தீயிலிருந்து நாங்க விடை பெறுறோம், விடுதலை அடைகிறோம், வேதனையிலிருந்து விடுதலை பெறுறோம். சாமானியமா எல்லா சென்சர்களும் இயங்குது. இப்போ அந்த ஈகோ இல்லை, ஆணவம் இல்லை, அகங்காரம் இல்லை, சாமானியமான வாழ்க்கை. அவது எல்லா நிலைகளுக்கும் அப்பாற்பட்டது. உட்கார்ந்து கொண்டு இருப்பவருக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்றது கிடையாது. நின்று கொண்டு இருப்பவருக்கு மட்டும்தான் இருக்கு, படுத்து கொண்டிருந்தா சரி, நடந்து கொண்டிருந்தா சரி அப்படின்ற வரைக்கும் இன்னைக்கு சொல்றவங்க இருக்காங்க தானே. அப்படியெல்லாம் ஒரு கதைக்கு இங்க கிடையாது. எல்லா நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சமாதி நிலை, அதான் இந்த விதர்சனா சமாதி நிலை. விதர்சனா பண்ணுனா தான் எங்களுக்கு அந்த சமாதியை பெற்றுக்கொள்ள முடியும். விதர்சனா பண்ணாம எங்களுக்கு சமாதி என்பது கிடையாது. விதர்சனா நாங்கள் எங்கே இறங்கி கொண்டோமோ, எங்கே நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கோமோ, எங்கே நாங்க தவித்து கொண்டு இருக்கிறோமோ, துன்பத்துக்கு உள்ளாகி இருக்கோமோ, அங்கே எங்களுக்கு விமர்சனம் தேவை. அப்போ அதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த இடத்துல நாங்க உண்மையை, சத்தியத்தை கண்டால், சத்தியத்தை கண்டதினூடாக, காண்பதினூடாக அங்கே மீளல் நடக்குது. மீளலின் காரணமா நாங்கள் அந்த துன்பத்திலிருந்து, அந்த ஈகோவிலிருந்து, அந்த ஆணவத்திலிருந்து நாங்கள் அந்த இடத்திலேயே மீள்றோம். இதுதான் அக்காலிக தர்மம். இது 3 காலங்களுக்கு போட முடியாது. இது இந்த நொடியே நீங்க எந்த இடத்துல மாட்டிக்கொள்றீங்களோ அந்த இடத்துல நீங்க சத்தியத்தை விமர்சிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்திலே உங்களுக்கு மீளல் நடக்குது. அப்போ இது இந்த நொடியை புரிஞ்சு கொள்ளக்கூடியது. அது இந்த நொடியில் புரிஞ்சு கொள்ளக்கூடியது. அப்போ இது 3 காலங்களுக்கு போட முடியாது. நான் நாளைக்கு தான் செய்வேன், நாளான்றைக்கு நான் அதை செய்வேன் அப்படின்ற கதையெல்லாம் இங்கே இல்லை. அதெல்லாமே கற்பனை. இந்த நொடியில் உங்களுக்கு இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடும். அதனூடாக நீங்க சாந்த சுவையில் இருப்பீங்க. ஏதான் சாந்தம், ஏதான் பிரணீதம்,
யதிதம் சப்ப சங்கார சமதோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார். இந்த சாந்தமான இனிமையான சுவை இருப்பது இந்த சத்திய தர்மத்தை கேட்டு அதனூடாக பயணிப்பவருக்குத்தான் இருக்கிறது. சத்தியத்தை உணர்ந்தவருக்குத்தான் இருக்கிறது. இப்ப உலகில் நீங்க எங்கே இருந்தாலும் உங்களுக்கு இந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்துல எங்கே எந்த மூலையில் இருந்தாலும் இந்த சத்தியத்தினூடாக உங்களுக்கு மன ஆறுதலை, மன அமைதியை பெற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு வாழ முடியும். எதையும் விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்க யாருக்கும் எந்த ஒரு ரூபாய் கூட கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படி ஒண்ணு புத்தர் அவர்கள் சொல்லியிருக்காரா? எங்கேயாவது பணம் வாங்கிட்டு தான் செஞ்சிருக்காரா? இல்ல, அப்படி ஒண்ணு செய்யல, அப்படி ஒண்ணு சொல்லல. சத்தியம் என்பது துர்லபம். அதை பெற்றுக்கொள்ள நீங்க உலகத்துல எங்கே இருந்தாலும் முடியும். அதை பெற்றுக்கொண்டு சாந்தமான இனிமையான சுவையோடு இந்த சம்சார துன்பத்திலிருந்து மீளத்தான் சத்திய தர்மத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார். அப்போ அதனூடாக மனிதன் இந்த துன்பத்திலிருந்து மீள்கிறார், சம்சார துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகிறார். அப்ப அதற்குத்தான் சத்தியம் போதனை செய்யப்படுகிறது. திருவான் சரணம் மாரியன் அவர்களே, எங்களுடைய டைம் இப்ப முடிஞ்சது. இது நிப்பாட்டலாமா? ஆமாம், திருவன் சரணம். திருவான் சரணம். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய குருநாதர் அதி கௌரவான புத்தோத்பாது ஆரியன் வான்சே அவர்களுக்கு பாத நமஸ்காரம். அனைவருக்கும் வணக்கம். திருவன் சரணம் அம்மா. திருவன் சரணம். திருவான் சரணம்.